இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா, இப்போ காலேஜ் படிக்கிற பசங்க, இப்போ +2 முடிக்கிற பசங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கனவுகள் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இல்லையா? பெரிய ஐஏஎஸ் ஆவணும், ஆ பெரிய தொழிலதிபர் ஆவணும், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆவணும், ஆ ஏன் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆவணும்னு கூட கனவுகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, நமக்கு அது ஒரு பெரிய மலைப்பா இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இத எப்படி நம்ம சாத்தியமாக்கலாம்னா, ஒரு சின்ன மந்திரம் மட்டும் சொல்றேன். அத நீங்க செஞ்சீங்கன்னா, உங்க குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாயிடுவாங்க. ரெடியா? கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியான பயிற்சி. ஓகே? கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியா செய்றது. ஸோ நம்ம என்ன ஆகணுமோ, அதுக்கு நம்ம தொடர்ச்சியான பயிற்சி இருக்கணுங்கிறது தான் இதனுடைய தாரக மந்திரம். இப்போ ஒரு குட்டி கதை பார்க்கலாம் அதுக்காக. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மைலோன்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே? கிரீஸ் நாட்ல. நீங்க நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா கூட தெரியும். உங்களுக்கு மைலோ அண்ட் த புல் அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹிஸ்டரியே வரும். ஸோ அந்த மனிதர் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அத்லெட்டிக், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் வந்து அந்த நாட்டிலேயே பெரிய பலசாலியாக வரணுன்றது அவருடைய எண்ணம். ஸோ அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் பயிற்சிலாம் பண்ணுவார். அங்கே ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும், அவர் வீட்டு கண்ணுக்குட்டி. அது இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுவார்னா, இவர் அப்படியே குனிஞ்சு அந்த முதுகு மேலே தூக்கிக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த கண்ணுக்குட்டி விட்டு போவார். இப்போ நம்ம வீட்டிலலாம் பசங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் வண்டி எடுத்தோம்னா என்ன பண்ணோம், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு விட்டுட்டு போகிறோம் இல்லையா, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அது மாதிரி அந்த கண்ணுக்குட்டியை வந்து தான் தோள் மேலே தூக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து விட்டுட்டு அவர் வேலையை பார்ப்பார். ஸோ இது டெய்லி நடந்துட்டு இருந்தது. டெய்லி அது இப்போ குழந்தைய பார்த்தோன்னா தூக்குவோம்ல, அந்த மாதிரி அவர் டெய்லி அவருடைய எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு டெய்லி அந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோளில் வச்சு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு ஓடி வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு கீழே இறக்கி விட்டு போயிடுவார். இது டெய்லி நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன பண்றாரு, தூக்கிட்டு அதே மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே விட்டுட்டு பார்க்குறாரு, அந்த மாடா இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பெரிய காளையா இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காளை மாட்ட போய் ஒருத்தர் தூக்க முடியுமா? ஆனா அவரால முடியும். ஏன்னா, அந்த கன்னுக்குட்டியா இருக்கும்போதுலேருந்து டெய்லி அத தூக்கி, 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 தூக்கி சுத்தி, சுத்தி விட்டு வர்றாரு. இன்னைக்கு சுத்திட்டு வந்தாரு. நாளைக்கு அதே மாரி தூக்கிட்டு, சுத்திட்டு வந்து கீழ விட்டுட்டு கொஞ்சிட்டு வர்றாரு. மறுநாள், மறுநாள், மறுநாள் இது தொடர்ச்சியா நடக்குது. கன்சிஸ்டன்ஸா டெய்லி நடக்குது. ஸோ அப்ப அது வந்து அது வளர்றது இவருக்கு தெரியல. இவரு அதுக்கேத்த மாதிரி அடாப்ட் ஆயிடுறாரு. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய காலமாட ஒரு ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பல வருஷம் கழிச்சு பார்க்கும்போது டெய்லி நடக்கிறதுனால, பல வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பெரிய காளமாடியே தனக்கு தோள்ல தூக்கி சுத்தி வச்சுட்டு கீழ வச்சுட்டு வர்றாரு. இது எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, ஒன்லி ஒன் திங். ஒரே மந்திரம். கன்சிஸ்டன்சி. இப்ப என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த விஷயத்துக்கான பயிற்சியும், முயற்சியும் டெய்லி இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க கண்டிப்பா என்ன நினைக்கிறாங்களோ அத சாதிக்க முடியும். வாழ்த்துக்கள்.